பாக்குறதுக்கு அப்படியே செவன்னு என்ன மிதந்துட்டு இருக்க சிக்கன் தான் நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி பண்ற சிக்கனும் நல்லாவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூடங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 பெரிய வெங்காயமும் 1 தக்காளி எடுத்திருக்கேங்க. 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை. கொத்தமல்லி தழை எடுக்கும் போது அதிகமா தண்டு இல்லாம பாத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் எடுத்து வச்சிருக்கேன். மிக்சியில முதல்ல கொத்தமல்லி தலையும் புதினாவையும் சேர்த்துட்டு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், எனக்கு காரம் கம்மியா இருந்ததுங்க, நீங்க 4 சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்புங்க, 1 கைப்பிடி தேங்காய். தேங்காய் வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்காய்க்கு பதிலா நீங்க ஒரு 10 முந்திரி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பேஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இப்ப சிக்கனும் பாத்தீங்கன்னா நான் நல்லா கழுவி தண்ணி வடிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கடாய் அல்லது ஒரு குக்கர்ல 5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு முதல்ல வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா 1 ஸ்பூன் நிறைச்சு இஞ்சி பூண்டு விழுது இல்ல அப்படின்னா நீங்க புதினா அரைக்கும் போதே நீங்க ஒரு 6-7 பல் பூண்டும் ஒரு 2 துண்டு இஞ்சியும் போட்டு அரைச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி வெட்டி வச்சுக்க தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணுங்க. அடுப்பு பாத்தீங்கன்னா சிம் மீடியம் ஃபிளேம் மாத்தி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுதே உள்ள சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இதுல இருக்க தண்ணி எல்லாம் வத்தினா போதும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. கெட்டி ஆனதுக்கு அப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க சிக்கனை உள்ள சேர்த்துக்கலாம். தயிர் பாத்தீங்கன்னா 1 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்க்கிறேன். ஏன்னா தயிர் சேர்த்தீங்கன்னா சிக்கன் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அதனால தயிர் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான், மிளகாய் தூள் சேர்க்கறது கிடையாதுங்க. இப்ப நல்லா கலந்துட்டு வேணும்னா 1 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. சிக்கன்ல நிறைய தண்ணி விடுன்றதுனால நான் தண்ணி சேர்க்கலங்க. அடுப்பு சிம் பண்ணி மூடி வச்சு 10 நிமிஷம் வைங்க. நடுவுல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி வச்சிருங்க. இன்னொரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா சிக்கன் வெந்துருச்சு. கிரேவி அளவான தண்ணியும் இருக்குங்க. சிக்கன் வெந்திருக்கான்னு பாத்துக்கோங்க, இல்லைன்னா இன்னொரு 2 நிமிஷம் கூட விடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கடைசியா சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே சிம்ல வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் சுவையா இருக்குன்றதுனால ஃப்ரெஷ் கிரீம் சேர்க்கறேங்க. ஃப்ரெஷ் கிரீம்க்கு பாத்தீங்கன்னா நான் பால் காய்ச்சி ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். நல்லா ஆடை கட்டி மேல வந்திருக்கு. அதை எடுத்து ஒரு சாப்பர்ல போட்டுக்கிறேன். சாப்பர்ல நல்லா ஒரு 2 தடவை பீட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ் கிரீம் ரெடி ஆயிரும். நீங்க மிக்ஸி ஜார்ல கூட சேர்த்து நல்லா ஒரு ஓட்டி எடுத்துக்கலாங்க. இப்ப இந்த ஃப்ரெஷ் கிரீம் அப்படியே அந்த கிரேவி மேல சேர்த்துக்கலாங்க. அவ்வளவுதான். நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த கிரேவி மேல அந்த ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. சப்பாத்திக்கும் ரைஸ்க்கும் சூப்பரா இருக்கும்.